இந்த தர்மம் உண்மையா அல்லது வார்த்தையா சோதிக்க தேவர்கள் முடிவு செய்தனர். இந்திரன் கழுகாக, அக்னி புறாவாக மாறினர். ஒரு நடுபகல் அரசன் யாகம் முடித்துக்கொண்டு அரியணையில் அமர்ந்திருந்தான். அப்போது ஒரு புறா உயிர் காக்க ஓடிக்கொண்டு வந்து அரசன் மார்பில் விழுந்தது. என்னை காப்பாற்று. அடுத்த நொடி ஒரு பெரும் கழுகு இறங்கியது. அரசனே, அது என் உணவு, என் உரிமையை நீ பறிக்கிறாயா? சிபி அமைதியாக சொன்னான். உன் பசி உண்மை, அதன் பயமும் உண்மை. இருவருக்கும் நீதி செய்ய வேண்டும். சிபி தனது வாளை எடுத்தான். இந்த புறாவுக்கு பதிலாக என் உடலை எடுத்துக்கொள். என்னை காப்பாற்றுங்கள். மக்கள் அலறினார்கள். ராணி மயங்கி விழுந்தாள். ஒரு தராசு கொண்டு வரப்பட்டது. ஒரு பக்கத்தில் புறா, மற்றொரு பக்கத்தில் சிபியின் சதை. அவனது உடல் குறைந்தது, ஆனால் தராசு